வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஒன்றாக முன்னேற்றம் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம். கானா நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரை. மராட்டியத்தில் புதிதாக 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒருவர் உயிரிழந்துள்ளார் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் ரஷ்யாவின் கப்பற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்கோவை வீழ்த்தியது உக்ரைன். உதவிப் பொருட்கள் வாங்க நின்ற பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு. 38 பேர் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் பாலி தீவில் படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 38 பேர் மாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒன்றாக முன்னேற்றம் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்று கானா நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கானா சென்றுள்ளார். அங்கு கானா பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கானாவில் இருப்பது ஒரு பாக்கியம் எனவும், உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் பிரதிநிதியாக 140 கோடி இந்தியர்களின் நல்லெண்ணத்தையும் வாழ்த்துக்களையும் நான் என்னுடன் கொண்டு வந்துள்ளேன் எனவும், எங்களை பொறுத்தவரை ஜனநாயகம் என்பது வெறும் அமைப்பல்ல, அது எங்கள் அடிப்படை மதிப்புகளின் ஒரு பகுதியாகும் என்றும், எனக்கு வழங்கப்பட்ட கானா தேசிய விருது இரு நாடுகளையும் இணைக்கும் எனவும், நீடித்த நட்பு மற்றும் பகிரப்பட்ட மதிப்புகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் நமது உறவுகளை விரிவான கூட்டமைப்பாக உயர்த்த முடிவு செய்துள்ளோம் என்றும், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட உலக ஆர்டர் வேகமாக மாறி வருகிறது எனவும், 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இந்திய மக்கள் உறுதி பூண்டுள்ளனர் என்றும், பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை பெற ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி கட்டமைப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றும், ஒரு வலிமையான இந்தியா மிகவும் நிலையான மற்றும் வளமான உலகத்திற்கு பங்களிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மராட்டியத்தில் புதிதாக 14 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும், ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று உறுதியானது. தொடர்ந்து நாடு முழுவதும் பரவல் அதிகரித்து வந்தது. பின்பு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் நாட்டில் மீண்டும் புதிதாக கொரோனா தொற்று பரவி வருகிறது. எனினும் பெரும் அளவில் பாதிப்பு இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மராட்டியத்தில் புதிதாக 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 4 பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் எனவும், இது தவிர தானேவில் ஒருவரும், பூனேவில் ஒருவரும், பூனே மாநகராட்சி பகுதியில் 7 பேரும், நாக்பூரில் ஒருவரும் என பதிவாகியுள்ளனர். இதனால் இந்த ஆண்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 2547ஆக அதிகரித்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்று நாக்பூரைச் சேர்ந்த ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார் எனவும் உறுதியாகியுள்ளது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் ரஷ்யாவின் கடற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்கோவை உக்ரைன் வீழ்த்தியது. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே 3 வருடத்திற்கு மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது. உக்ரைன் எல்லையில் உள்ள சுமி பிராந்தியத்தின் அருகே உள்ள குருஸ் பகுதியில் அதிக அளவில் சண்டை நடைபெற்று வருகிறது. இரு நாட்டு வீரர்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வகையில் சண்டை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் கடற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்கோவை சண்டை நடைபெறும் இடத்தை பார்வையிட சென்றார். அப்போது சண்டைக்கான பணியில் ஈடுபட்ட போது கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்த விளக்கத்தை ரஷ்ய ராணுவம் வெளியிடவில்லை. கடந்த மார்ச் மாதம் கடற்படை தளபதியின் துணை தலைவர் குட்கோவை பதவி உயர்வு பெறுவதற்கு முன்பு கடற்படையின் 155வது படைப்பிரிவின் தளபதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதவி பொருட்கள் வாங்க நின்ற பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் காசா இடையே விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இஸ்ரேல் வான் தாக்குதலை நிறுத்தவில்லை. நேற்றிரவு காசாவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் 44 பேர் கொல்லப்பட்டனர். தற்போது பட்டினியால் தவித்து வரும் பாலஸ்தீனர்கள் உதவிப் பொருட்களுக்கான காத்திருந்து வருகின்றனர். அவர்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்க லாரிகள் மூலம் பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த லாரிகளில் வரும் உதவிப் பொருட்களை பெறுவதற்கு பாலஸ்தீன மக்கள் முண்டியடித்து செல்லும் பரிதாப நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு முண்டியடித்து செல்லும் பட்டினியால் தவிக்கும் அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறது. அவ்வாறு காசாவில் பல்வேறு இடங்களில் உதவிப் பொருட்கள் வாங்கும் இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேசியாவின் பாலி தீவில் படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர்.
38 பேர் மாயமாகிவிட்டனர். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவாவின் கெட்டபாங் துறைமுகத்திலிருந்து நேற்று இரவு 65 பேருடன் படகு ஒன்று பாலி தீவில் உள்ள கிளிமானுக்கும் துறைமுகத்திற்கும் புறப்பட்டு சென்றது. படகில் 14 லாரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்தன. கேம் எம்பி துனு பிரதமா ஜெயா என்று பெயரிடப்பட்ட படகு புறப்பட்ட 30 நிமிடங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளானது. படகு கடலில் ஒரு பக்கமாக சாய்ந்து மூழ்கியது. இதனால் படகில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்தனர். உடனே மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். விபத்து நடந்தபோது கடலில் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதனால் மீட்பு பணி சவாலாக இருந்தது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளனர். 23 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். 38 பேர் மாயமாகிவிட்டனர். அவர்களை மீட்க இரவு முழுவதும் கொந்தளிப்பான கடலில் தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சாத்தான்குளத்தில் லாக்அப் டெத் கொலையை அப்போதைய அதிமுக அரசு மறைக்க பார்த்தது என்றும், எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடியதால் தான் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் தமிழக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதை தவிர்த்தெறிவோம் என்று தெரிவித்தார். மேலும் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையை அதிமுக அரசு மறைக்க பார்த்தது என்றும், எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடியதால் தான் அதிமுக அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தது என்றும், தற்போதைய திருப்பு மணத்தில் நடந்த சம்பவத்தில் முதலமைச்சர் அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளார் என்றும், எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிக்கின்றது என்றும் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி குற்றம் சாட்டினார். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய பாஜக அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது என்றும், அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மாநில அரசுகளை மத்திய பாஜக அரசு வஞ்சிக்கின்றது என்றும், தமிழகத்தில் தொன்மையான வரலாற்றை மத்திய அரசு மறைக்க முயற்சி செய்கிறது என்றும் அமைச்சர் ஐ பெரியசாமி குற்றம் சாட்டினார். செய்தியாளர் சந்திப்பின் போது பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செந்தில்குமார் உடன் இருந்தார். திருவொற்றியூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பள்ளி மாணவனின் பெற்றோரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு ஆகியோர் ஆறுதல் தெரிவித்தனர். திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென மழை பெய்த நிலையில் குறுகலான தெருவில் தேங்கிய மழை நீரில் மின்சார கசிவு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த வழியாக டியூசன் முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நவ்ஃபால் என்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் தண்ணீரில் கால் வைத்தபடி நடந்து சென்றபோது மின்சாரம் தாக்கியதில் துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் மின்சாரத்துறைக்கு தகவல் அளித்ததன் நிலையில் நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்தனர். அதன் பின்னர் இறந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KB சங்கர் மற்றும் மண்டல குழு தலைவர் தனியரசு ஆகியோர் உயிரிழந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் இழப்பீடு வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மின்சாரத்தை நீ தடை செய்திருந்தால் ஒரு கால் இறைவன் நாடி அவன் உயிர்ப்பித்திருக்கலாம். அதுலேயே நீங்கள் ஃபோன் எடுக்காதனுடைய விளைவு தான் அந்த புள்ள கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் அந்த மின்சாரத்திலே தாக்கப்பட்டு உயிரிழந்தார். சம்பவத்துக்கு இப்போ எம்எல்ஏ வர வந்திருக்காங்க, என்ன சொல்லியிருக்காரு? வந்து எம்எல்ஏ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அரசாங்க ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வோம், நீ அந்த ஊழியர்களை வந்து மாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வருங்காலம் தான் பதில் சொல்லும். அதாவது இந்த காலடிப்பட்டி ஈபியை பொறுத்த வரைக்கும் சார் 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் மறியல் அறிவிப்போம், முற்றுகை அறிவிப்போம். இது தொடர் கதை. அதாவது 2 வருஷமாக ஒரு நிரந்தரமான ஏஇ இல்லாத ஒரு ஈபி ஆஃபீஸ் இருக்குதுனாக்கா அது காலடிப்பட்டி ஈபி ஆஃபீஸ் தான். திருவெண்ணை நல்லூர் அருகே செம்மார் ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனை அடுத்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட
செம்மார் கிராமத்தில் ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதன் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் தலைமையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். விழாவில் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஓம் சிவசக்திவேல், ஊராட்சி மன்ற தலைவர் சிபாராணி ஏழுமலை, மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார், வட்டார மருத்துவ அலுவலர் காயத்ரி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரவி, பாலசுப்பிரமணியன் மற்றும் செவிலியர்கள், கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக நகர செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு ஆகியோர் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு உறுப்பினர்களை சேர்த்தனர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதனை ஏற்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக நகர செயலாளர் சதீஷ்குமார் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு ஆகியோர் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்திய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்து கூறி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். மேலும் திமுகவிற்கு உறுப்பினர்களை சேர்த்தனர். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முழு உடல் பரிசோதனை மையத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள முழு உடல் பரிசோதனை மையம் மற்றும் தொழு நோயாளிகள் உள் சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் சரவணன் திறந்து வைத்து முழு உடல் பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்து கொண்டார். அதன் பின்னர் இரத்த தானம் முகாமை தொடங்கி வைத்து இரத்த தானம் செய்தார். முகாமில் இரத்த தானம் செய்த 56 நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் இரத்த தானம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள நூலகத்தை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் பேசினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவித்துவிட்டு நிர்வாக மாறுதல் ஆணைகளை வழங்கி வரும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்தும் தூத்துக்குடியில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க கல்வித்துறையில் கண் துடைப்பாக 2025-26 கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வை அறிவித்துவிட்டு மாநிலம் முழுவதும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் விதிகளுக்கு புறம்பாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகளை நாள்தோறும் வழங்கி வரும் தொடக்க கல்வித்துறையை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் தொடக்க கல்வித்துறையில் பணி ஓய்வு பெறும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு விதிகளின்படி பணி நீட்டிப்பு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆண்டனி சார்லஸ், ஆனந்தி, மாவட்ட செயலாளர்கள் கலை உடையார், பொதுச் செயலாளர் மயில், மாவட்ட பொருளாளர் ஜெயசீலன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பொதுச் செயலாளர் மயில் தெரிவிக்கையில், ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வு நேற்று முதல் தொடங்கி மாநிலம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுமாறுதல் கலந்தாய்விற்கான தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறை ஆணை வெளியிடப்பட்ட நாள் முதல் அதற்கு முன்பிருந்தும் கூட மாநிலம் முழுவதும் தொடக்க கல்வித்துறையில் கலந்தாய்விற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்கிற பெயரில் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களுக்கு முறைகேடாக சட்டவிரோதமாக மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமாறுதல் கலந்தாய்வு என்பது ஒரு கண்துடைப்பு கலந்தாய்வாக மாறியிருக்கிறது. எனவே
பொதுமாறுதல் கலந்தாய்வின் மூலமாக பணியில் மூத்த ஆசிரியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணியிடமானது தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ரூபாய் 1,30,00,000 பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். ஒரு குவிண்டால் பஞ்சு ரூபாய் 6,873 விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5,239 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் குத்தாலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனாம் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. ஏலத்தில் 700 விவசாயிகள் 1,900 குவிண்டால் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். தேனி, கோவை, கொங்கணாபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் மற்றும் ஆந்திரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்த 13 வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் பருத்தியை கொள்முதல் செய்தனர். பருத்தி வீண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் 7,699க்கும் குறைந்தபட்ச விலையாக ரூபாய் 6,311க்கும் சராசரி விலையாக ரூபாய் 6,873க்கும் விலை போனது. ரூபாய் 1,30,00,000 பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். இந்த ஏலத்தில் இந்திய பருத்தி கழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த வாரம் குறைந்த விலைக்கு பருத்தி ஏலம் எடுக்கப்பட்டதால் விவசாயிகள் சாலை மறியல் செய்த நிலையில் இந்த வாரம் சற்று கூடுதல் விலைக்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 24 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் 13 மணி நேரம் போராடி கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்து 48 வயதுடைய மதுரை நோயாளி உயிரை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்தில் சுமார் 25,000 பேர் நாள்பட்ட கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையில் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மதுரையைச் சேர்ந்த நோயாளி கடுமையான மஞ்சள் காமாலை, வயிறு வீக்கம், உடல் சோர்வு, உணவு குழாயிலிருந்து இரத்தப்போக்கு ஆகியவற்றால் அவதிப்பட்டு வந்துள்ளார். அவருக்கு சென்னை எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையின் முன்னணியில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், மதுரை லில்லி மிஷன் மருத்துவமனையின் கல்லீரல் சிகிச்சை நிபுணரின் ஆதரவுடன் 13 மணி நேரம் போராடி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக நோயாளியை காப்பாற்றினர். இது குறித்து டாக்டர் எஸ். தியாகராஜன் தெரிவிக்கையில், இதெல்லாம் அறிகுறிகள் கல்லீரல் சுருக்கத்துல காரணம்னு அப்படின்னு பார்த்தோம்னா மது அருந்துதல், வைரஸ் கிருமிகள், ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ், கொழுப்பு சத்து சார்ந்த லிவர் டிசீஸ், இதுதான் காரணம். இந்த கல்லீரல் சுருக்கம், இந்த நோய்கள் அறிகுறிகள் அதிகமா போறப்ப நம்ம கல்லீரல் சிறப்பு மருத்துவரை அணுகி நம்ம உடம்பை செக் பண்ணி ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஏபிசி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஏபியில நம்ம மருந்து மாத்திரையிலையும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்ல கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில அவங்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நடிகை நயன்தாரா ரோப்கார் மூலம் மலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு திரைப்பட நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். மலை அடிவாரத்தில் இருந்து ரோப்கார் மூலம் நயன்தாராவை மலை கோவிலுக்கு காவல்துறையினர் அழைத்து வந்தனர். குழந்தைகளை மலை மீது இருந்தபடி படியை தொட்டு வணங்க சொல்லியும் பின்னர் விக்னேஷ் சிவன் குழந்தைகளை அழைத்து சென்றனர். மலை கோவிலில் சிறப்பு தரிசனம் வழியில் சாமி தரிசனம் செய்ய நயன்தாராவை கோவில் ஊழியர்கள் அழைத்து சென்றனர். அதேபோல் சாமி தரிசனம் முடிந்தும் பஞ்சாமிர்தம் பிரசாதத்தை வாங்கி நயன்தாரா தனது குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டார். சாமி தரிசனம் முடிந்த பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் நயன்தாராவிற்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நயன்தாராவை பார்ப்பதற்காக பக்தர்கள் பலரும் சூழ்ந்து கொண்டதால் மலை கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியில் மூக்குத்தி அம்மன் 2 படம்பிடிப்பில் நயன்தாரா கலந்து கொண்டார். மானாம்பதி கிராமத்தில் உள்ள பிரதான சாலையோரங்களிலும் ஊராட்சிக்கு சொந்தமான பொது இடங்களிலும் தனியார் தொழிற்சாலை பங்களிப்புடன் பழம் மற்றும் நிழல் தரக்கூடிய நாட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மானாம்பதி கிராமத்தில் உள்ள பிரதான சாலையோரங்களிலும் ஊராட்சிக்கு சொந்தமான பொது இடங்கள் உள்ளிட்ட அரசு புறம்போக்கு நிலங்களில் அரிய வகை நாட்டு மரக்கன்றுகள் உள்ளிட்ட பல மரக்கன்றுகள் நட்டு வைத்து பராமரித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு கூடுதல் வருவாய் ஈட்டிட தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி இன்டோகுல் காம்போசைட் தனியார் தொழிற்சாலை பங்களிப்பில்
வந்தவாசி செல்லும் பிரதான சாலையோரங்களில் மானாம்பதி ஊராட்சிக்கு சொந்தமான இடங்களில் பழம் மற்றும் நிழல் தரக்கூடிய நாட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மானாம்பதி ஊராட்சி மன்ற தலைவர் ராதா நடேசன் தலைமை வகித்தார். இன்டோகோல் காம்போசைட் தொழிற்சாலை நிர்வாக இயக்குநர் ராமச்சந்திரன், ஊராட்சி துணைத் தலைவர் தரணி பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அரிய வகை நாட்டு மரக்கன்றுகளுடன் பழம் மற்றும் நிழல் தரக்கூடிய 2000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டனர். நிகழ்ச்சியில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற மானாம்பதி அரசு பள்ளி ஆசிரியர் சுந்தரராஜன், இயற்கை ஆர்வலர் பிரவீன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தளபதி சமுத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் தளபதி சமுத்திரம் மேலூரில் வள்ளியூரில் இருந்து திருநெல்வேலி நோக்கி அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தளபதி சமுத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு கம்பிகளை உடைத்துக் கொண்டு மறுபக்கம் நாகர்கோவில் செல்லும் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது. ஓட்டுநர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஏர்வாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். குடியாத்தம் நகர திமுக சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் குடியாத்தத்தில் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் பூரணியில் தமிழ்நாடு என்ற நோக்கத்தில் திமுக உறுப்பினர்கள் சேர்த்தல் குறித்த ஊர்வலம் தேரடி பகுதியில் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்று ஓரணியில் தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தியும் திமுக அரசின் சாதனைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஊர்வலமாக சென்றனர். அப்போது பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று இளைஞர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்க படிவங்களை வழங்கினர். மேலும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பேசினர். இதில் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் டேம் வெங்கடேசன், நகரமன்ற உறுப்பினர்கள் அரசு, பாபு, கோவிந்தராஜன், ரேணுகா பாபு, மனோஜ், அரசு வழக்கறிஞர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று குடியாத்தம் நகரின் 36வது வார்டிலும் திமுக உறுப்பினர் சேர்த்தல் முகாம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புவனகிரி அடுத்த தெற்கு திட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தவள்ளி மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த தெற்கு திட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தவள்ளி மாரியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புனித நதிகளில் இருந்தும் கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களை யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தெற்கு திட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ அமிர்தவள்ளி மாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஒன்றாக முன்னேற்றம் நிறைந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம். கானா நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உரை. மராட்டியத்தில் புதிதாக 14 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒருவர் உயிரிழந்துள்ளார் என சுகாதாரத்துறை அறிவிப்பு. ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் ரஷ்யாவின் கப்பற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்கோவை வீழ்த்தியது உக்ரைன். உதவிப் பொருட்கள் வாங்க நின்ற பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு. 38 பேர் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் பாலி தீவில் படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 38 பேர் மாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.